ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நமக்கு ஆகாசம் சிரசு. இருதயம் ஆகாசத்தில் இருக்கின்றது. அந்த ஆகாசம் எதுவென்று நீர் கருதி இருக்கின்றீர்? ஆகாசம் என்பது நம்முடைய சிரசின் மேல் பாகத்தில் மேலேயாக காணப்படுகிறது. அது ஒரு காலும் ஆகாசம் அல்ல. ஏனென்றால் ஆகாசம் அதுவாக இருந்தால் அங்கேதான் இருதயம் இருக்க வேண்டும். இருதயம் அங்கே இருக்கின்றதானால் நமக்கு பிரகாசம் உண்டாவதற்கு வழியுண்டோ? இல்லை. அதுவுமன்றி இருதயம் நீர் சொன்ன இடத்தில் இருக்கின்றதானால் ஒரு பிணத்திற்கும் பிரகாசம் உண்டாக வேண்டியதல்லவா? நீர் சொல்லிய இருதயமும் ஆகாசமும் மறைந்து போனதில்லை அல்லவா? ஆகவே பிணத்திற்கு பிரகாசம் உண்டாகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? செத்துப்போனதால். செத்துப்போன போது அதில் என்ன இல்லை? ஜீவன். ஜீவன் இல்லையெனில் பிரகாசம் உண்டோ? இல்லை. அப்பொழுது பிரகாசமாகின்ற பொருள் எது? ஜீவன். ஜீவனாயும் பிரகாசமாயும் தன்னில் இருக்கின்ற பொருள் தன்னிலிருந்து நசித்த போது பிரகாசமில்லாமல் ஆயிற்று. அதனால் எங்கிருந்து பிரகாசித்திருந்ததென்று வெளிப்படுகிறது? அது தன்னில் இருந்தாகும். தன்னில் எங்கிருந்து பிரகாசித்திருந்தது? மேல் பக்கத்தில் இருந்து. அப்பொழுது தன்னில் தானே மேலே இருக்கின்ற இடத்திற்கே ஆகாசம் என்று சொல்லுவது. ஆனால் ஆகாசம் என்பது அதிகம் பிரகாசிக்கின்றதும் மேலே இருக்கின்றதும் காண முடியாததும் ஆகும். நமக்கு ஆகாசம் சிரசு தொடரும். ஆத்ம வணக்கம்.